பட்டலந்த அறிக்கை. பட்டலந்த ஆணைக்குழுவுக்கு முன்பாக சாட்சியம் அளித்த பிரதான சாட்சியாளரான சுகி பெரேரா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இன்று காலை தொடர்பை ஏற்படுத்தினார். இதற்கு முன்னர் கப்பம் பெறுவதற்காக அவரை கடத்திய விதத்தையும் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட விதத்தையும் நாம் அறிக்கையிட்டிருந்தாலும் தனக்கு எதிராக நடந்த அநியாயங்களை தனது சொந்த குரலிலேயே கூற வேண்டும் என்பதே அவரது கோரிக்கையாக இருந்தது. ஏர்ல் சுகி பெரேரா எனப்படும் சிட்னி 1990ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி கடத்தப்பட்டார். பட்டலந்த வதை முகாமுக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். பல்வேறு சித்திரவதைகளுக்குட்படுத்தப்பட்ட சிட்னிக்கு பெண்களின் உடையும் தலைமுடியும் அணிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக என்னை தாக்கினர். பகல் வேளையில் டக்ளஸ் பீரிஸின் மூத்த மகனும் கடைசி மகனும் வருகை தந்தனர். எம்மை வைத்தே அவர்கள் இருவரும் கராத்தே கற்றுக்கொண்டனர். அவ்வாறே தாக்கினர். அவர்கள் வழங்கும் சோற்றையே உண்ண வேண்டும். டக்ளஸ் பீரிஸ் வருவார், இதோ ரணில் வருகிறார், தலைவர் வருகிறார் என கூறுவார். அவர்களும் எம்மை மிதித்தார்கள். கப்பம் கோரிய அவர் சுமார் ஒரு மாதத்தின் பின்னர் விடுவிக்கப்பட்டார். 1990ஆம் ஆண்டு பெரிய வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி வந்தது. 7ஆம் கட்டையில் கால்வாய்க்கு என்னை தூக்கி வந்து போட்டனர். ஏதேனும் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமா என கூறுங்கள், செய்கின்றேன் என கூறினர். இல்லை, ஒரு துண்டை வழங்கினர். 1990ஆம் ஆண்டு 14ஆம் தேதி சித்திரை புத்தாண்டின் போது, ஐயா சார் என்னை மன்னியுங்கள், பணம் தருகிறேன் என கூறினேன். 50,000 ரூபாய், தற்போது கோடி ரூபாய் பெறுமதியானது. எனது பிள்ளை இறுதியில் நோயாளியானார். ரணிலுக்கு அருகிலுள்ள அனைவரையும் அழைத்து வாருங்கள், நான் கட்டாயமாக காண்பிக்கின்றேன். 23 நாட்கள் என்னை தடுத்து தாக்கினர். ஏன் இவர்களுக்கு மனிதர்களை தெரியாதா? எனக்கு நீதி கிடைக்குமாயின் டக்ளஸ் பீரிஸுக்கு அருகில் இருந்த அனைவரையும் காண்பிப்பேன். நான் கண்களை மூடுவதற்கு முன்னர் நீதியை வழங்குங்கள். ஏர்ல் சுகி பெரேரா தடுத்து வைக்கப்பட்ட அறையை அதன் பின்னர் ஆணைக்குழு அறிந்து கொண்டது. அது பட்டலந்த வீட்டு தொகுதியிலுள்ள B8 என்ற இலக்க வீடு என்பதுடன் அதற்கு அடுத்த வீட்டில் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரி சுதத் சந்திரசேகரவே அங்கு வசித்தார். டக்ளஸ் பீரிஸின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்காக B8 வீடு ஒதுக்கப்பட்டிருந்தது. மீண்டும் சாட்சியங்களை அழைக்க வேண்டுமாயின் இன்னும் அதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர்கள் கோரும் நீதி மேலும் தாமதப்படுத்தப்பட வேண்டுமா? பட்டலந்த அறிக்கை.